சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார் உங்கள் பெயர் சொல்லிவிடுங்க. இன்றைக்கி என்ன நாள், எந்த இடத்துல இந்த ஓப்பனிங் நடந்துட்டு சொல்லிடுங்க சார். ஆமாம் மேடம். எங்களுடைய கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ அம்மன் என்டர்பிரைசஸ்ஸு. நாங்கள் வந்து ஒரு 40 இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த ஃபீல்டுக்கு வந்து. 40 இயர்ஸ்க்கு வந்து சாதாரணமாக ஒர்க்கு வேலையை கற்றுக்கிட்டு முசை கம்பெனி வச்சுருந்தோம். முசை கம்பெனி வச்சுட்டு அதுக்கப்புறம் டைல்ஸ் டீலர்ஷிப் எடுத்து டீலர்ஷிப் ஆரம்பித்து நல்லா பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் டீலர்ஷிப் வச்சு யூரோகான் டைல்ஸாக நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அந்த யூரோகான் கம்பெனி மாதிரி நம்ம பண்ணணும்னு நினச்சி இப்போ நாங்கள் வந்து பீட்டான் டைல்ஸ் அண்ட் பேவர் அந்த பேவர் கம்பெனி ஆரம்பித்தோம். அதை ஆரம்பித்து நல்லா பண்ணிவிட்டு இப்போ எங்கள் கம்பெனி வந்து மாம்பாக்கத்தில் இருக்குது. வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் மாம்பாக்கத்தில் இருக்குது. பெரிய பெரிய பில்டருக்கெலாம் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இந்த பாசிம் கன்ஸ்ட்ரக்ஷன், பிரின்ஸு, ஏஎஸ்சி, டிவிஎஸ்ஸு, இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். என் பேர் வந்து பாஸ்கரன். இன்னைக்கு வந்து இந்த கடை வந்து ஓப்பனிங். எந்த இடம்? இது வந்து தேனாம்பேட் திருவள்ளுவர் சாலை, சென்னை 18 அந்த ஏரியாவில் ஸ்ரீ அம்மன் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தை புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுடைய அடுத்த பிரான்ச் ஏற்கனவே பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பிரான்ச் வந்து நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். டைல்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ் நீங்கள் பண்ணுறீங்க? எங்ககிட்ட டைல்ஸ் வந்து வெட்டிஃபை டைல்ஸு, ஜிவிடி, பிஜிவிடி அது மாதிரி டைல்ஸ்லாம் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஓன் மேனுஃபேக்சர், பேவர் பிளாக் ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதான் பீட்டான் டைல்ஸ் அண்ட் பேவர் வந்து பேவர் பிளாக் எடுத்து எங்களுடைய ஓன் பிராண்டே அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஸ்விம்மிங் பூல் டைல்ஸ். ஸ்விம்மிங் பூலில் நாங்கள் பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு. எங்கே ஸ்விம்மிங் பூல் பண்ணாலும் எல்லா பெரிய பெரிய பில்டருக்கு எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம். கேசா கிராண்டி, பாசியம், பெரிய பெரிய பில்டருக்குலாம் நாங்கள். கார்பரேஷன் கூட நீங்கள் தான் பண்ணீங்களா? கார்பரேஷன் சென்னை மாநகராட்சியும் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார். இப்போ இது வந்துட்டு டோர் டெலிவரி நீங்கள் பண்ணுறீங்களா சார்? டோர் டெலிவரியும் பண்ணி தருவோம். வெப்சைட்டு ஆன்லைனில் உங்களை தொடர்பு கொள்ள முடியுமா சார்? ஆன்லைனில் அதற்கான நாங்கள் டெலிவரி பண்ணி தரலாம். அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணி தரலாம். சென்னை தவிர எல்லா மாவட்டங்கள்லையும் உங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது சார்? இல்லை இதுதான் சென்னையில் இங்கே வச்சுருக்கோம். இது இல்லாமல் மாம்பாக்கத்தில் ஃபேக்ட்ரி இருக்குது. அவ்வளோதான். வேறு மாவட்டங்களில் இல்லை? வேறு. சரி, இப்போ உங்கள் டைல்ஸ் எங்கெல்லாம் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு சார்? எங்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? எக்ஸ்போர்ட்டில் சென்னை ஃபுல்லாகவே பண்ணுறோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லானா சேலம், சரி, திருச்சியில் பண்ணியிருக்கோம், மதுரையில் பண்ணியிருக்கோம், கோயம்புத்தூர் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எபாக்சி ஒர்க்கு நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் டெலிவரி பண்ணிடலாம். எத்தனை நாளில் பண்ணுவீங்க சார்? இப்போ என்கொயரி வருதுன்னா உடனே ஆன் டைமில் பதில் கொடுத்துருவோம். நாங்கள் பண்ணுறோம். மற்ற டைல்ஸ் ஷாப்புக்கும் நமக்கு வந்து என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ எங்களுக்கு வந்து சர்வீஸ் நல்லா இருக்கும். சர்வீஸ் கூப்பிட்ட டைமில் போய் பண்ணுவோம். அந்த சர்வீஸ் வந்து நாங்கள் தான் நம்ம நல்லா பண்ண முடியுமே, அந்த அளவுக்கு இருக்கும். வேறு யாரும் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் அந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணி தருவோம். கஸ்டமர் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவாங்க. அது இல்லாமல் ஒரு டைம் எங்ககிட்ட அறிமுகமானாலும் அந்த கஸ்டமர் தான் ரெகுலராக இருப்பாங்க. கஸ்டமர் கூட எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பழைய கஸ்டமருக்கு பண்ணாலே எங்களுக்கு போதுமான அளவு. அந்த அளவுக்கு. இது வரைக்கும் எவ்வளோ கஸ்டமரை நீங்கள் வந்து ரன் பண்ணிருக்கீங்க சார்? இது வரைக்கும் ஒரு 1500-2000 கஸ்டமருக்கு பார்த்துருக்கோம். அவங்க 2000 பண்ணால் கூட அவங்கள ரெகுலராக நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். ஒரு டைம் பார்த்தோம் விட்டோன்னு இருக்காது. ரெகுலராக அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். டைல்ஸ் தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா சார் உங்ககிட்ட? டைல்ஸ் மட்டும்தான்? டைல்ஸு, பேவர் பிளாக்கு, எபாக்சி, டைல் ஃபிக்ஸிங், அடிசிவ் இருக்கு இல்லையா, அதுதான் நிறைய. அடிசிவ் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் மக்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் டைல்ஸ் பற்றி தெரியுறதுக்கு? டைல் பற்றினா இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க, டைல்ஸ் போடணும்னு நினைக்கிறாங்க, என்ன பார்க்கணும் நம்ம பர்டிகுலராக? குவாலிட்டி தான். ஃபுல்லி வெட்டிஃபைட் டைல்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். அதுதான் ஃபுல்லி வெட்டிஃபைட் போட்டால் நல்லா இருக்கும். ஓகே. ஆமாம் சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார் உங்கள் நேம் சொல்லிவிடுங்க. இது எந்த ஏரியா? கடை ஓப்பனிங் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின ஒரு விவரம் சொல்லிடுங்க. என் பேர் பெருமாள். நான் வந்து பாஸ்கர் சாருடைய ஃபேக்ட்ரி பீட்டான் டைல்ஸ் அண்ட் பேவர்ஸில் வந்து இன்சார்ஜாக இருக்கிறேன். எங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து பேவர் பிளாக்கு, பேவர் பிளாக்கில் காம்போ பேவர்ஸு, பசில் பேவர்ஸு, ட்ரை ஆர்க்கு, இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான பேவர் பிளாக்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அவர் கையில் நான் குறைஞ்சது 10 வருஷமாக இந்த ஃபேக்ட்ரியை நான் பார்த்துட்ருக்கேன். M40 கிரேடு நல்ல குவாலிட்டி உள்ள பொருள் மட்டும்தான் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. அதனால் நாங்கள் இந்த ஃபீல்டில் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து நாங்கள் ஓரளவு அப்படியே நிற்கிறோம். ரெண்டாவது வந்து எங்கள் சார் வந்து உழைப்பால் உயர்ந்தவர். அவர்கிட்ட நான் வேலை செய்கிறத வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எப்படி சொல்கிறதுனே தெரில.
அவர் அந்த உழைப்புல உயர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா உண்மையாவே எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு. அவர்கிட்ட வேலை செய்யறதுக்கு நான் இன்னும் சந்தோஷப்படுறேன். டைல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுக்கீங்க சார்? அதுதான் வெரைட்டி மேடம். காம்போ பேவர் 5 கல் செட்டு வச்சுருக்கோம். பேவர் பிளாக் நாங்கள் பேவர் பிளாக் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். காம்போ பேவர் 5 கல் செட்டு, பசில் பேவர்ஸ்ன்ட்டு, இன்னொன்று ட்ரை ஆர்க் மாடல் ஒன்று, கெர்ப்ஸ்டோன், அது இல்லாமல் ஜிக்ஜாக்கு, இந்த மாதிரி பேவர் பிளாக் ஃபுல்லாகவே நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். டைல்ஸ் இல்லாமல் வேற என்ன ப்ராடக்ட்? இப்போ வீடு கட்டுறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக டைல்ஸ் இல்லாமல் வேற என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுவோம்? இது வந்து பேவர் பிளாக்கு, டிசைனர் டைல்ஸு, கூலிங் டைல்ஸு, இது வகை, அப்புறம் கெர்ப்ஸ்டோனு, மேனுவல் கவரு, சாசர் ட்ரெயின், இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். எத்தனை வருஷம் ஆகுது சார்? ஃபேக்ட்ரி வந்து இந்த ஃபேக்ட்ரி வந்து 25 வருஷங்கிட்ட இருக்குது. இப்போ வண்டலூர் சைடில் மாம்பாக்கத்தில் வந்து 15 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இப்போ இது எந்த ஏரியா சார்? இப்போ கடை இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இது வந்து கடையோட நேம் என்ன சார்? அம்மன் என்டர்பிரைசஸ் சொல்லிட்டு, அம்மன் என்டர்பிரைசஸ், அம்மன் அண்ட் கோ, பீட்டான் டைல்ஸ் எல்லாமே. எந்த ஏரியா சார்? தேனாம்பேட்டை. தேனாம்பேட்டில் கரெக்டாக எங்கே வருது சார்? திருவள்ளூர் ஸ்ட்ரீட்டில் வரும். அதாவது எஸ்ஐடி காலேஜுக்கு பக்கத்தில் வரும் இல்லையா? ஆமாம். அதுதான் லேண்ட்மார்க். ஆமாம். இது நீங்கள் டோர் டெலிவரி பண்ணுறீங்களா சார்? கண்டிப்பாக டோர் டெலிவரி, லேயிங்கு, ஃபிக்ஸிங் எல்லாம் A to Z சார் பண்ணி தருவார். அதாவது வந்து நீங்கள் ஒரு ப்ராப்ளம்னு வந்துட்டீங்கன்னா அதை சால்வ் பண்ணி தான் அனுப்புவார். மற்றவங்க மாதிரி எல்லாம் பண்ண மாட்டார். எல்லாம் கம்ப்ளீட் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக. அதனால தான் நான் அவர்கிட்ட வேலை செய்கிறத நான் பெருமையாக நினைக்கிறேன்னு முதல்லயே சொன்னேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களெல்லாம் சந்திச்சதுக்கு. நன்றி. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். இன்னைக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, எந்த ஏரியா, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. திருவள்ளூர் சாலை அம்மன் டைல்ஸு. ஓனர் பேர் பாஸ்கர். ஓனர் தங்கமானவர். நாங்கள் எல்லாருமே டெபாசிட் போடுறவங்க தான். நாங்கள் 20-25 வருஷமாக வேலை செய்கிறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எதுனா ஒன்றா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நாங்கள் வந்து எல்லாமே எங்களுக்கு ஓனர் தான், வேறு யாரும் எங்களுக்கு இதுவும் இல்லை. இந்த கம்பெனியில் தான் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். இந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிறோம். எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? 25 வருஷமாக வேலை செய்கிறோம். என்ன பண்ணுவீங்க நீங்க டைல்ஸ்ல? டைல்ஸு எபாசிட்டி போடுவோம். எபாசிட்டி போடுற வேலை தான். அது நீங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் போல தெரியுது சார் சொல்றாங்க. பாஸ்கர் சார் எல்லாருமே எங்க கம்பெனி எல்லாருமே நீங்க 5 பேருமே ரொம்ப வருஷமா வேலை செய்யறோம். இதாவது எங்க ஓனரு எங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. எது ஒன்றும் நாங்கள் டீட்டெயிலாக அவரை கேட்போம், எங்களுக்கும் டீட்டெயிலாக சொல்லுவார். எல்லாமே எங்களுக்கு ஓனர் தான். நாங்கள் வேலை எல்லாருமே 5 பேரும் நல்லா தான் வேலை செய்வோம். யாருக்கு யாரும் எங்களுக்கு சண்டை சாடி எதுவும் வராது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்கள் ஓனர் நல்லா இருக்கணும், எங்கள் ஓனர் ஒய்ஃபு பசங்க எல்லாமே நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். அவங்க இன்னும் மேலே வளரணும், நாங்களும் வளரணும். சரி, நன்றிங்க.